ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பள்ளி கல்வித்துறையிலேருந்து நமக்கு கிடைச்சி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தயவு செய்து பார்த்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன தகவலை சொல்ல வரேன் அப்படின்ட்டு உங்களுக்கு புரியுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னு அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது நியமன தேர்வு ரத்தாகுமா அப்படின்ற கேள்விகள் எல்லாமே கேட்டுகிட்டே இருக்காங்க. இதற்கான அரசாணை எப்பொழுது வெளியிடுவாங்க? இந்த 149 ஜியோவை தள்ளுபடி செஞ்சிடுவாங்களா, இல்லை இந்த 149 ஜியோ இருக்குமா, நியமன தேர்வு வைப்பாங்களா அப்படின்ற நிறைய கூற்றுகள் பார்த்திங்கன்னா நம்மளை கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 100% இதற்கான தெளிவான விளக்கங்களை தாங்க நம்ம இந்த வீடியோவில் தரப்போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த டெட் பேப்பர் 2ல் பாஸ் பண்ணவங்க, அதாவது தகுதி தேர்வின் மூலம் மட்டுமே போஸ்டிங் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா பார்த்திங்கன்னா அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆமாங்க, அந்த மாதிரி தாங்க தகுதி தேர்வின் மூலம் மட்டுமே போஸ்டிங் இப்போ போட போகிறாங்க. ரொம்ப நாட்களாக இது பார்த்திங்கன்னா பல்வேறு தலைவர்கள் பார்த்திங்கன்னா வலியுறுத்திட்டு இருந்தாங்க. இப்பொழுது பார்த்திங்கன்னா இது ஆளும் கட்சியான திமுகவை சார்ந்த அமைச்சர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சார் அவர்களே பார்த்திங்கன்னா இதை வெளியிட்டாருங்க. என்னத்தங்க அவர் வெளியிட்டார் அப்படின்னு உங்களுக்கு தெரில அப்படின்னா, நியமன தேர்வை ரத்து செய்ய சொல்லி பார்த்திங்கன்னா அவரே முதல்வர்களின் கவனத்துக்கு கொண்டு சென்று இருப்பதாக அவரே பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங்கில் பார்த்திங்கன்னா கலந்து கொண்டு அவர் பார்த்திங்கன்னா கூறியிருக்காருங்க. இது நியூஸ் பேப்பர் வாயிலாக வந்ததுங்க. கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா முதலமைச்சரின் கவனத்துக்கு செல்லப்பட்ட அந்த 149 ஜியோ மனு பார்த்திங்கன்னா உடனடியாக தள்ளுபடி செய்யப்பட்டு டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்களுக்கு வேலை கொடுக்க 100% வாய்ப்பு இருப்பதாக திரு அன்பில் மகேஷ் அமைச்சர் அவர்கள் பார்த்திங்கன்னா கூறியிருக்காருங்க. இதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல் இருக்கலாங்க. டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்க வேலைக்கு போகிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி வைங்க. ப்ளஸ் ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.